வேதமாகிய அந்த கண்ணாடியிலே இயேசுவை பாருங்க. தயவு செய்து மற்றவங்களை பார்க்கறத விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் இப்படி, அந்த பிரதர் இப்படி, அந்த சிஸ்டர் இப்படி என்று அவர்களுடைய குறைகளை பார்க்கறது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்வோம்? ரிப்போர்ட்டர் மாறிடுவோம். லைவ் நியூஸ் உடனே, அதாவது அந்த செய்தியை பார்த்து கேட்ட உடனே ஒரு 10 பேருக்கு சொல்லாட்டி என்ன ஆயிரும்? இறுதி அப்படியே வெடிச்சிடும். எல்லாருக்கும் தெரியுமா ஏக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த அக்காவை நான் இந்த இடத்துல பார்த்துடுங்க, எந்த இடத்துல? அந்த இந்து கோயில் பக்கத்தில் பார்த்துடுங்க. எங்கே நிற்கிறாங்க அந்த அக்கா? இந்து கோயில் பக்கம் நிற்கிறாங்க, பார்த்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பைக்கில் வந்திருக்காங்க. அந்த கோயில் பக்கம் வந்தோன்னே வண்டி பஞ்சர் ஆகிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோதான் கதை, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு உதாரணம். போன வாரம் பாஸ்டர் கள்ளுக்கடை பக்கம் பார்த்தேன். செய்தி, பரபரப்பான செய்தி, உள்ள ஒன்றும் இருக்காது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் வண்டி பஞ்சர் ஆயிருக்காங்க, நின்று இருந்தோட. ஆனால் செய்தி என்ன செய்தி? கள்ளுக்கடை பக்கம் பார்த்தேன். மக்கள் என்ன நினைக்கணுமா? பாஸ்டரை குற்றம் சாட்டணுமா, தப்பா நினைக்கணுமா? நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? ஏசு அப்படிப்பட்டவரா? இல்லை. குற்றம் சாட்டப்பட்டு கையுங்களமா பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாயந்திருக்கிற அவர் ஒருவர் தான், அவரே நம்மை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். மற்றபடி தப்பிதங்களை பெரிதாகப்படுத்தாதபடிக்கு. நீங்க தப்பிதங்களை பார்த்தீங்க அப்படின்னா அங்க அன்பு இருக்காது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நம்ம பெருசா எடுப்போமா? ஏறி தலைக்கு மேல இருந்து என்ன குசும் பண்ணாலும் என் பிள்ளை இதுதான், நம்ம அப்பா அப்படிதான் பார்க்கிறேன். இன்னும் மன்னிக்கும் சிந்தை இல்லை என்றால் தயவு செய்து வருகிற அந்த பாடுமரண ஆராதனைக்கு முன்பதாக அந்த நபரிடத்திலே நாம் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி விட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் கல்வாரி நாதர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். நாம் அவரை போல் மாற முடியாது, மறுபட முடியாது. அந்த மீட்பின் நாளிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஹல்லேலூயா. 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 இங்க ஒரு அருமையான சகோதரர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனை. அப்பொழுது நம்முடைய பரிசுத்தவான்கள் இடத்துல அவரை அழைத்து கொண்டு சென்றேன். அவள் ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அருமையான சகோதரரே, நீங்கள் யார் யாரிடத்தெல்லாம் நீங்கள் பிணக்குகள் சண்டை போட்டிருக்கீங்களோ முதல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சகோதரன் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டார். எல்லாரும் மன்னிச்சாங்க. இன்னைக்கு அவர் விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் மன்னிப்போம்.